அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை நடக்கிறது. நிறைய சஹாபாக்கள் அந்த சபையிலே கூடி இருக்கிறார்கள். வலதுபுறத்திலே எப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அமருவார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் உயிரே போனாலும் அந்த இடத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். காரணம், பெருமானாருக்கு பக்கத்தில் அமருவது சாதாரணமான விஷயமா? அன்றும் ஒரு நாள் அப்படிதான் சபை நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு வழக்கம் போல் வலதுபுறத்தில் தான் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கிராமத்திலிருந்து புதிதாக ஒரு சஹாபி அந்த சபைக்கு வருகிறார்கள். இதற்கு முன் யாரும் எந்த சஹாபியும் வந்த அந்த சஹாபியை பார்த்ததே கிடையாது. புதிதாக வருகிறார்கள். வந்ததும் அவர்களை பார்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்கள், அபூபக்கரே, கொஞ்சம் தள்ளி அமருங்கள். வந்தவர் என் அருகிலே அமர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் தான். ஆனால் நாயகம் சொன்னால் கேட்டுதானே ஆக வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தள்ளி சென்றார்கள். வந்த புதிய சஹாபி பெருமானாருக்கு பக்கத்திலே அமர்ந்தார்கள். பெருமானார் அவர்களுடைய தோளிலே கையை போட்டு விட்டார்கள். பிறகு அந்த ஆசையை, பெருமானாருக்கு பக்கத்திலே அமரும் ஆசையை அனுபவித்த அந்த சஹாபி அவர்களுடைய கிராமத்துக்கு சென்று விடுகிறார்கள். சென்றதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு முதல் சஹாபியாக கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வந்த சஹாபி என்ன அமல் செய்தார் என்னுடைய இடத்தில், அதுவும் உங்களுக்கு பக்கத்திலே அமரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாரே, அவர் என்ன அமல் செய்தார்? அதை நான் இன்றிலிருந்து நான் செய்வேன், மௌத்து வரையும் செய்வேன். உங்கள் பக்கத்திலே இருக்கும் இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நாயகம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு முந்துகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருமே ஓதாத ஒரு ஸலவாத்தை அவர் அனுதினமும் எல்லா நாளும் என் மீது ஓதிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி وصلي على سيدنا محمد عدد من لم يصلي عليه وصلي على سيدنا محمد كما تحب ان يصلى عليه. இந்த மூன்று வாசகத்திற்கு உரிய இந்த ஸலவாத்தை அவர் தினமும் ஓதி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத் வரையிலும் அந்த ஸலவாத்தை ஓத ஆரம்பித்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காரணம், பெருமானாருக்கு பக்கத்தில் அமருவதுதான் எனக்கு வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரை நேசிப்பதிலே எந்த வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் நிரப்பினார்கள்.